நுரையீரல் பாதிப்பு அப்படின்னும் போது இந்த கேஸ் நம்ம ஜென்ரலா தொற்று நோய் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நுரையீரல் தொற்றுனும் போது மெயினா வந்து இந்த ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் மருந்து மெயினா கொடுக்கும். ஏன்னா வந்து அந்த கிருமிகளை முதல்ல நம்ம அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஆன்டிபயோட்டிக். ஸோ ஜென்ரலா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க, அதுவும் ஐசியூ லெவலில் இருக்காங்கன்னா ஹை ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பிப்ராசிலின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீவோஃப்ளாக்சிசின், மாக்சிஃப்ளாக்சிசின், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக்ஸ் போகும். ரெண்டாவது வந்து ஆன்டி வைரல், வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்து டேமிஃப்ளூன்னு ஒரு மாத்திரை வந்து ஒசல்டமாவிர் இருக்கு, அதையும் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டு மெயின் பில்லரா இருக்கும். இதை தாண்டி மீதி வந்து பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் போடுற அந்த ஆட்டத்துல வந்து நம்ம உடம்புல இருக்கிற பிபி குறையும், பல்ஸ் ஏறும் இறங்கும், ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை வரலாம், கிட்னில ஏதாவது ரீனல் ஃபெயிலியர் வரலாம், இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நடக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் மேனேஜ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்னிக்கு இஷ்யூஸ் ஆகுதுன்னா நடுவில் டயாலிசிஸ் எடுக்கிறது பேஷண்ட்டுக்கு. அதே மாதிரி ஐவி ஃப்ளூயிட்ஸ் தேவைப்படும், அதாவது நம்ம குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க, அது நிறைய தேவைப்படும். அப்புறம் லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்மியாகணும், ஆக்சிஜன் வைப்பாங்க. ஆக்சிஜனை கேட்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பைபேப்னு ஒரு மிஷின் இருக்கு, அந்த பைபேப் மிஷின்ல வைப்பாங்க. பைபேப்பும் பேஷண்ட் தாங்க முடியல கேட்கல அப்படின்றத வென்டிலேட்டர்னு ஒரு கருவி. ஐசியூல எல்லாம் போனீங்கன்னா அந்த கீங் 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 சொல்லிட்டு ஒரு மிஷின் கத்திக்கிட்டு இருக்கும், அதான் வென்டிலேட்டர்னு சொல்லுவோம். அந்த வென்டிலேட்டர்ல பேஷண்ட்டை வந்து போடுவாங்க. வென்டிலேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா பல நடைகளும் போது கொஞ்சம் காசு வசதி நல்லா இருக்கிறவங்க எக்மோன்ற கருவிக்கு போவாங்க. எக்மோன்ற கருவி தான் வந்து நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து இறக்கும் போது கூட வந்து இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க, ஷி வாஸ் இன் எக்மோ ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டு. ஸோ எக்மோன்றது என்னன்னா எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புல வந்து இந்த ஆக்சிஜனை வந்து ரத்தத்துல கலக்கிறதுக்கு தேவையான முக்கியமான உறுப்பு வந்து நுரையீரல், அதாவது லங்ஸ். இந்த லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செயலிழக்குது, ஏன்னா அந்த கொரோனா தொற்றோ இல்லை அந்த வைரஸ் தொற்றுனால ஃப்ளூ தொற்றுனால செயலிழக்குது. அப்போ அந்த லங்ஸ் பண்ற வேலையை வேற ஏதாவது ஒன்று பண்ணும். ஒரு தொற்று வருதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு பாயிண்ட். அது எதை பேஸ் பண்ணி அதிகமா வந்து அதோட ஆட்டத்தை இருக்கும், எதை பேஸ் பண்ணி கம்மியாக ஆட்டத்தை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்டோட வயசு, அந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இணை நோய்கள், அந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் அவருக்கு ரெஸ்பாண்ட் ஆகும் ஆகாது, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அந்த தொற்று நோய் அதிகமாகுமா இல்லையான்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் இதே நம்ம இளங்கோவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு பையனா இருந்திருந்தாருன்னா இவ்வளவு தூரம் ஆயிருக்கவே ஆயிருக்கு. மேபி வீட்லயே இருந்திருப்பாரு, கொஞ்சம் ஒரு 2 நாள் ஆன்டிபயோட்டிக் போட்டுப்பாரு, ரெஸ்ட் எடுத்திருப்பாரு, திருப்பி அடுத்த வாரம் வந்து கட்சி வேலைகளை பார்க்க போயிரு. ஆனா இப்போ ஒரு வயது காரணமாக பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இணை தொற்று நோய்கள் கண்டிப்பா ஏதாவது சுகரோ இல்ல பிபியோ கொஞ்சம் இதெல்லாம், ஏன்னா உறுப்புகளே வயசாகுது. இப்போ இதெல்லாம் ஏஜிங் பிளஸ் இணை தொற்று நோய்கள் இருக்கும் போது இப்ப வைரஸ் வரும்போது வைரஸ் வந்து எப்பெல்லாம் என்ன நடக்குது, வைரஸ் உள்ள வரும்போது இவருக்கு ஆல்ரெடி இவ்வளவு பிரச்சனையே பிளஸ் இவ்வளவு பிரச்சனைங்க இருந்ததுன்னா அவங்க எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். அப்ப வைரஸோட ஆட்டம் அதிகமாகும். அப்ப வைரஸ் வந்ததுன்னா கூடவே பாக்டீரியான்னு ஒன்று வரும், அந்த பாக்டீரியா பேர் தான் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வைரஸும் பாக்டீரியா சேர்ந்து ஆட்டம் போடும், அந்த உடம்புனால வந்து அந்த கோப் பண்ணி சண்டை போட முடியும். நம்ம தர ஆன்டிபயோட்டிக்ஸும் ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனா சில கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இருந்து 15 விழுக்காடு கேசஸ்ல ஒர்க் அவுட் ஆகாது. 85% கேசஸ் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு 15% கேசஸ்ல ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஆகாத போது இந்த வைரஸ் பாக்டீரியா அதிகமாகி லங்ஸை தாண்டி பிளட்டுக்கு கலந்து பிளட்ல வந்து வந்துச்சுன்னா அது பேர் செப்சிஸ் செப்டிசீமியான்னு சொல்லுவோம். அந்த பிளட்ல இருந்து கிட்னிக்கு, லிவருக்கு, ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு வேற இடத்துல போயிட்டு எல்லா ஆர்கன்ஸும் ஷட் டவுன் பண்ணி உயிர் வந்து பிரியும். முக்கியமா வந்து நுரையீரல் தொற்றுனால வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து இந்த இது வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா என்ன ஞாபகம் வைக்கணும், இல்லைன்னா என்ன மெசேஜ் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசிகளோட தேவை ரொம்ப இம்பார்ட்டன்டா அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். தடுப்பூசின் போது என்ன நினைக்கிறாங்கன்னா அது குழந்தைங்களுக்கு மட்டும்தான், பிறந்த குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர இந்த அடல்ட் பாப்புலேஷனுக்கு தடுப்பூசின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. இதை வந்து மெயினா வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த எல்லா வருஷமும் இந்த அக்டோபர் நவம்பர் மாசம் வந்து இந்த பன்னிக்காய்ச்சல்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளூ வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பரவுது. இது வந்து எஸ்பெஷலி வந்து இந்த அடல்ட் பாப்புலேஷன், அதாவது 60-65 வயசுக்கு மேல, அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைவா உள்ளவங்க, அதே மாதிரி இந்த சுகர் பேஷண்ட்ஸ், இவங்களுக்குலாம் வந்து இன்ஃபெக்ஷன் தொற்று வந்ததுன்னா அது கொஞ்சம் சீரியஸா போயிட்டு நிமோனியா, அதாவது வைரஸ் நிமோனியா, எப்படி கொரோனா நிமோனியா மாதிரி காஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த ஃப்ளூ நிமோனியா மாதிரி ஆக்கி ARDSன்ற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்து ஒருத்தவங்களை வென்டிலேட்டர்ல இருக்க வச்சு உயிர் வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தடுக்கிறதுக்கு, இந்த சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் தடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளூ வேக்சின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து தேவைப்படுது. அதே மாதிரி வந்து நிமோனியா வேக்சின் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லணும் அப்படின்ட்டு மக்களிட கருத்து. ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா தொற்று நோய், அது வந்து இந்த சீசன்ல வர்றது ஒரு காமனான விஷயம். தொற்று நோய் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் நிமோனியா லெவலுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த நிமோனியா வந்து ரத்தத்தில் கலந்து செப்சிஸ் கொண்டு போய் அந்த செப்சிஸ் வந்து ARDS, அதாவது நுரையீரலே ஆக்சிஜன் கம்மியான மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போயிட்டு ஒரு உயிரிழப்பு வந்து ஏற்பட்டது. இது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் தான்.
இந்த நுரையீரல் பாதிப்புனா அதை வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சார்? இல்லை, இப்போ நுரையீரல் பாதிப்பு அப்படின்னும் போது இந்த கேஸ் நம்ம ஜென்ரலாக தொற்று நோய் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நுரையீரல் தொற்றுனும் போது மெயினாக வந்து இந்த ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் மருந்து மெயினாக கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கிருமிகளை முதல்ல நம்ம அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஆன்டிபயோட்டிக். ஸோ ஜென்ரலாக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க, அதுவும் ஐசியூ லெவலில் இருக்காங்கன்னா ஹை ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பிப்ராசிலின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீவோஃப்ளாக்சிசின், மாக்சிஃப்ளாக்சிசின், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக்ஸ் போகும். ரெண்டாவது வந்து ஆன்டி வைரல், வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து டேமிஃப்ளூன்னு ஒரு மாத்திரை வந்து ஒசல்டமாவிர் இருக்குது, அதையும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டு மெயின் பில்லராக இருக்கும். இதை தாண்டி மீதி வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸ் போடுற அந்த ஆட்டத்தில் வந்து நம்ம உடம்புல இருக்கிற பிபி குறையும், பல்ஸ் ஏறும் இறங்கும், ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை வரலாம், கிட்னியில் ஏதாவது ரீனல் ஃபெயிலியர் வரலாம், இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நடக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்னிக்கு இஷ்யூஸ் ஆகுதுன்னா நடுவில் டயாலிசிஸ் எடுக்கிறது பேஷண்ட்டுக்கு, அதே மாதிரி ஐவி ஃப்ளூயிட்ஸ் தேவைப்படும், அதாவது நம்ம குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க, அது நிறைய தேவைப்படும். அப்புறம் லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கம்மியாகனாலும் ஆக்சிஜன் வைப்பாங்க. ஆக்சிஜனை கேட்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பைபேப்னு ஒரு மிஷின் இருக்குது, அந்த பைபேப் மிஷினில் வைப்பாங்க. பைபேப்பும் பேஷண்ட் தாங்க முடியல கேட்கல அப்படின்னா வென்டிலேட்டர்னு ஒரு கருவி. இந்த ஐசியூலலாம் போனீங்கன்னா இந்த கீங் 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 கீன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் கத்திக்கிட்டு இருக்கும், அதான் வென்டிலேட்டர்னு சொல்லுவோம். அந்த வென்டிலேட்டரில் பேஷண்ட்டை வந்து போடுவாங்க. வென்டிலேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா பல நடைக்கலன்னும் போது கொஞ்சம் காசு வசதி நல்லா இருக்கிறவங்க எக்மோன்ற கருவிக்கு போவாங்க. எக்மோன்ற கருவி தான் வந்து நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து இறக்கும்போது கூட வந்து இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நம்மகிட்ட ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, ஷி வாஸ் இன் எக்மோ ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டு. ஸோ எக்மோன்றது என்னென்னா எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல வந்து இந்த ஆக்சிஜனை வந்து ரத்தத்தில் கலக்கிறதுக்கு தேவையான முக்கியமான உறுப்பு வந்து நுரையீரல், அதாவது லங்ஸ். இந்த லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செயலிழக்குது. ஏன்னா இந்த கொரோனா தொற்றோ இல்லை இந்த வைரஸ் தொற்றுனால ஃப்ளூ தொற்றுனால செயலிழக்குது. அப்போ இந்த லங்ஸ் பண்ணுற வேலையை வேற ஏதாவது ஒன்று பண்ண